இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் நில்லு. என்னங்க? இந்தா நீ போ, நான் வரல. ஏங்க, உங்க அப்பாவோட காரியத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாரு, நான் உனக்காக மட்டும்தான் வந்தேன். மற்றபடி இது எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு வீடு. நான் அங்கே வரமாட்டேன். நீ போ. என்னமோ போங்க. போ, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, கிளம்பணும். சி, மனுஷன்லயே சேர்த்திக்கல. வாடா. கவிதா, என்ன உள்ள வர மாட்டியா? உள்ள வந்து என்ன பண்ண போறேன்? உரமா நிக்க தானே போறேன். அதான் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கீங்களே. எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு? எல்லாத்தையும் நான் வாசல்ல இருந்தே பாத்துக்கிறேன். இந்த வாசலுக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உங்க அண்ணி இருக்காள, அவதான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தா. இங்க பாரு, என்ன ஒதுக்கி வச்சா நான் என் உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நடக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும். அண்ணா இப்படி எல்லாம் பேசாதண்ணா. என்ன அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? அடிக்கடி வாமிட் வருதுமா. வாமிட் வருதா? தலை சுத்தலும் இருக்கா? ஆமா. சரி, நீங்க வர வேண்டாம். டிராவல் பண்ணா வாமிட்டிங் சென்சேஷன் இன்னும் அதிகமாகும். நீ வீட்லயே இரு. வேணும்னா கசாயம் ஏதாவது வச்சு குடி. புளிப்பா ஏதாவது சாப்பிடுமா. வெறும் வயித்தோட இருக்காது, குழந்தைக்கு அது நல்லதில்ல. வாமிட்டுக்கு டேப்லெட் ஏதாவது இருக்கா? இருக்குமா, இருக்கு. இத பாரு, டேப்லெட் கூட ரொம்ப போட வேண்டாமா. உன்னால தாங்க முடியலன்னா மட்டும் ஒரு வேளைக்கு டேப்லெட் போட்டுக்கோ, அது போதும். சரிம்மா, போட்டுக்கிறேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க இங்க ஆக வேண்டிய வேலையை பாக்குறோம். உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும், சரியா? சரிம்மா. என்னாச்சுமா? அவளால வர முடியாதானே. நாம சடங்கு ஆரம்பிச்சிடலாம். அப்பாவுக்கு காரியம் பண்றதுக்கு மொத்த குடும்பமும் கூட நிக்கிது. ஆனா நான் மட்டும் சம்மதமே இல்லாம இந்த ஜெயில அடைச்சு கிடக்குறேன். எங்க அப்பாவுக்காக எங்க அம்மா கூட சேர்ந்து அழறதுக்காக எனக்கு கொடுப்பனை இல்லையே. அப்பா, என்ன பாச்சு உங்களுக்கு? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எதுவுமே தெரியலையேப்பா. நீங்க இப்படி சாகிறதுக்கு உங்க சாவுக்கு யாருப்பா காரணம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. முடியலப்பா. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன பாக்குறதுக்கு என்கிட்ட என்னப்பா சொல்ல வந்தீங்க? எதுவுமே தெரியாம எதுவுமே சொல்லாம என்னை விட்டு போயிட்டீங்கல்ல நீங்க.
கடவுளே, நான் எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு இனி இனி நான் எத்தனை ஜென்மம் எடுக்கிறதுனே தெரியல. உனக்கு சக்தின்னு உனக்கு இருந்தா நான் எங்க அப்பாவை ஒரே ஒரு முறை நான் பார்க்கணும். நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், நான் எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்கணும். அப்பா. முருகா. டேய். டேய் நிறுத்துறா. என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கியா? ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க. ஊர் உலகத்துல நடக்காத விஷயமாட பண்ண போறாங்க. சபையில இத்தனை பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேச்ச கேட்காம என்ன புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, புருஷனை இழந்த எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படிதான் வாழ்வாங்க. நமக்கு மட்டும் என்ன புது ரூல்ஸா? கிறுக்கு பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க. இங்க பாருங்கம்மா, அவன் கிடக்குறான், நீங்க வேலையை ஆரம்பிங்க. என்னடா இப்படி கலவரம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சோ?